என்ன சொல்லுகிறது என்றால், பேசுகிறதற்கு பொறுமையா. நாம ஒரு காரியத்தை பேச போறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம என்ன பண்ணணும்னா யோசிச்சு, இந்த வார்த்தை பேசினா சரியா இருக்குமா, இந்த இந்த வார்த்தை இப்போ நான் சொல்லலாமா என்றெல்லாம் சொல்லி பேசுவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையா. லைக் எல்லோ கலர், நம்ம எல்லோ லைட்டை நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். என்ன பேச போறோம், எப்படி பேச போறோம், யார்கிட்ட பேச போறோம், என்ன மாதிரியான டோன்ல நம்ம பேசணும், அந்த வாய்ஸ் மாடுலேஷன், இது எல்லாமே இருக்கு. ஒருத்தர்கிட்டையும் ஒரு விதமா நம்ம பேச வேண்டும். அது நிறைய பிரச்சனைகளை நம்ம இடத்துல இருந்து எடுக்கும். பொதுவான பிரதி உத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இப்ப நீங்க பேசும்போது நம்ம என்ன லைட் பார்த்தோம்னா எல்லோ லைட், அதாவது பொறுமையா, ஸ்லோவா. நீங்க மெதுவா பேசுறவங்களா, எது கேட்டாலும் சாஃப்டா நிதானமா பதில் சொல்றவங்களா இருந்து பாருங்களேன். கோப குணமா இருக்கிறவங்க கூட அவங்க அந்த உக்கிரத்தை தணிச்சுக்குவாங்க. கோபமா தான் திட்டணும்னு பாஸ் கூப்பிட்டு அனுப்பியிருப்பாரு. சொல்லுங்க பாஸ் அப்படின்னு நீங்க உங்க தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க, உங்க லீடர்ஸ், உங்களோட கம்பெனி ஓனர், இவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் தாழ்மையா பேசி பாருங்களேன். அவங்க கோபத்தோட உங்களை திட்டணும்னு கூப்பிட்டு இருக்கிறவங்க கூட உங்களுடைய அந்த ஆட்டிடியூட பார்த்துட்டு உங்களை திட்டாம சொல்லி அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய அநேக காரியங்கள் பாதுகாக்கப்படும் எப்பனா நீங்க மெதுவான பிரதி உத்தரமாய் பேசும்போது. கடும் சொற்களா நம்மளோட வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படக்கூடாது. தடித்த வார்த்தைகள், வேதனைப்படுத்துற வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அது எதை எழுப்புமா? கோபத்தை எழுப்பும். அப்போ நம்ம பேசுவதற்கு நிதானிச்சு பொறுமையா பேசும்போது இதை நம்ம தவிர்க்கலாம்.